ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். இன்னைக்கு டே 2 ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் நேற்று நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டோம், நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி டே 2 வந்து காலையில் 6 o'clock கிளம்பணும்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் 7:45 தான் கிளம்பியிருக்கோம். நாங்கள் இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் போய் தஞ்சை பெரிய கோயில் பார்த்துட்டு அங்கே இருக்க பேலஸ் பார்த்துட்டு அப்பா என்ன அதுக்கப்புறவு மியூசியம் பக்கத்தில் இருந்தால் பார்க்கலான் இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் சென்னைக்கு போக போகிறோம். அதுதான் இன்னையோட பிளான். இப்போ தான் நம்மளோட பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 hours ஆகும்னு போட்டிருக்குது மேப்பில். ஸோ நம்ம 1 ஹவருக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுக்கலாம், ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். அப்படியே கிளம்பலான்ட்டு இருக்கோம். பாடா ரொம்ப பசிச்சிருச்சு. ஆளுக்கு ஒவ்வொரு கீ ரோஸ்ட்டு சாப்பிட்டு மார்னிங் டிஃபனை முடிச்சாச்சு. இப்போ வயிறு ஃபுல்லாகியாச்சு. நம்ம வந்து தஞ்சை பெரிய கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே தான் கார் பார்க்கிங் இருக்குது. 20 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து டைம் வந்து ஒரு 12 o'clock இருக்கும். பயங்கர வெயில். இப்போ தான் நாங்கள் கரெக்டாக இங்கே வந்திருக்கோம். நல்ல வெயில். சைட்லேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், பூக்கடை, ஃப்ரூட்ஸ் கடை அது எல்லாமே குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. வேணும்னா வாங்கிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து கொடை எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே போனாங்க. அப்போ புரியலை, இவங்கெல்லாம் எதுக்குடா கொடை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தோணுச்சு. நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கொடை எவ்வளோ அவசியங்கிறது. ஏன்னா அவ்வளோ வெயில், எல்லாமே கருங்கல்ங்கிறதுனால காலை வைக்கவே முடியலை. காயலெல்லாம் பயங்கரமாக சூடு ஏறிட்டு. இதுதான் தஞ்சை கோயில் மக்களை பார்த்துக்கோங்க. 1000 வருஷம் பழமையான கோயில். இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய கோயில்களில் இதுவும் ஒன்று. ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோவில். இந்த கோபுரத்தோட நிழல் வந்து கீழே கூட படாதான், அவ்வளோ பெரிய கோவில் இது. எல்லாருமே ஒன் டைம் பார்க்கக்கூடிய கோயில் தான். நீங்களும் போய் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா போய் பாருங்கள். பட் வெயில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஈவினிங் டைமாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே ராஜாளி பேட்ஸ் பார்க்னு ஒன்று இருக்குது. அதுவுமே நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் பார்க்கல, ஏன்னா எங்களுக்கு டைம் ஆயிடுச்சுனால பேலஸ் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்க்குறதுக்காக வந்துட்டோம். பேலஸோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பெரியவங்களுக்கு 50 ரூபாய், சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 20 rupees. உள்ளே போகும்போதே மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. எல்லாமே ரொம்ப பழைய கட்டிடமாக இருந்துச்சு. பேலஸ்னாலே அப்படி தான் இருக்கும். பட் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வேறு, எங்களுக்கு கிடைச்சது வேறுங்கிற மாதிரி இருந்துச்சு. பேலஸ்னாலே நாங்கள் பத்மநாதபுரம் பேலஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோமா, அது மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு போனோம். பட் இங்கே வந்து எல்லாமே மியூசியம் மாதிரியும் ஆர்ட் கேலரி மாதிரியும் வச்சுருந்தாங்க. பேலஸோட பில்டிங்கில் ஆர்ட் கேலரி, மியூசியம் அந்த மாதிரி அவங்க பயன்படுத்தின காயின்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் நிறைய இடம் வந்து ஸ்கூலுக்காகவே கொடுத்துட்டாங்களாம். எல்லாமே 1:30க்கு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 o'clock 2:30 போல் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து காலையிலே போய் மதியத்துக்குள்ளே பார்த்தணும், இல்லைனா மதியம் 2 மணிக்கு அப்புறமா போகணும். பட் 2 கட்டா நேரமாக நாங்கள் வந்து போனதுனால கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. பேலஸ்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதும் சரஸ்வதி மஹால்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து தமிழ் வளர்த்த நூல்கள் எல்லாமே வச்சு பாதுகாத்துட்ருக்காங்களாம். அதை எங்களால் பார்க்க முடியலை. ஆர்ட் கேலரியில் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க எடுத்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க. அந்த கோயிலோட அமைப்பு, தஞ்சாவூர் எப்படி இருந்துச்சுங்கிறதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க காலத்தில் பயன்படுத்திய சிற்பங்கள், அவங்க பயன்படுத்திய காசுகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் ராஜராஜ சோழன். எல்லாரும் பார்த்துக்கோங்க மக்களே, இதுதான் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினவங்க. அடுத்து வந்து நடராஜர் அரங்கம்னு ஒன்று இருந்துச்சு. அதில் நடராஜர் சாமி இருக்காங்களா, அவங்களோட பலவிதமான அமைப்புகளில் நிறைய சிற்பங்கள் இருந்துச்சு. இந்த மாதிரி சிற்பங்கள், புத்தகங்கள், ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய குட்டீஸ்க்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்குமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால எங்களுக்கு இந்த இடம் பெருசாக பிடிக்கலை. நாங்கள் வந்து பேலஸ்னால் ராஜா வாழ்ந்த அறை, ராணிகள் வாழ்ந்த இடம், அவங்க சமையல் பண்ண இடம், கெஸ்ட்டு வந்தால் பார்க்குற இடம் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு போனோமா. இது எங்களுக்கு வந்து பெருசாக பிடிக்கலை. இங்கே வெறும் சிற்பங்கள், புத்தகங்கள், ஃபோட்டோஸ் தான் இருந்துச்சா. என்னோடய குட்டீஸ்க்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அவங்களுக்கு அதை பார்க்க பிடிக்கவே இல்லை. எனக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் எனக்கும் பெருசாக பிடிக்கலை. நம்ம தஞ்சாவூரில் பார்க்க வேண்டியது எல்லாமே பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தஞ்சை பெரிய கோயில் பார்த்தோமா, அடுத்தது என்ன பார்த்தோம் பாபு, பேலஸ் பார்த்தோம். அது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதனால எங்களுக்கு தஞ்சாவூர் மியூசியம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இனிமேல் நாங்கள் ஒரு 5.5 hours சென்னை வந்து ரீச் பண்ணிடுவோம். இடையில எங்கேயாவது நிப்பாட்டி சாப்பிட மட்டும் செய்ய போகிறோம். இனிமேல் ஒரு லாங் ட்ராவலில் நாங்கள் சென்னை ரீச் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட ட்ரிப்பு முடியுது. இப்படியே நாங்கள் வந்து
லாங் ட்ராவல் பண்ணி எங்களோட ட்ரிப்பை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.